ஓ, இந்த கேஸ வாபஸ் வாங்குற ஏற்பாடுலாம் நீ பண்ணதா? அப்போ சகுந்தலா திரும்ப வீட்டுக்குள்ள வரதுக்கு நீதான் ஏற்பாடு பண்ணிருக்க. இதுக்கெல்லாம் நீதான் காரணம், அப்படிதானே? Hey, just stop it, okay, Devi? Why are your actions so weird? நீ என்ன அடிக்கடி பைத்தியம் மாதிரி பேசுறியா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சல அவதான். நீ அவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்க? நீ எது பேசணும் அப்பா கிட்ட பேசிக்கோ. நாங்க கேஸை வாபஸ் வாங்க தான் போறோம். That's it. நீ வாங்கிடுவியா? நீ வாங்க விட்டுருவேன் நானு பாத்துறேன். Just stop irritating me. உனக்கு ஏதாவது பேசணும்னா நீ அப்பா கிட்ட பேசிக்கோ. இப்போ நீ ஏன்ட்ட சண்டை போட அப்புறம் நானும் பேச வேண்டியதா இருக்கும். அப்புறம் டோன்ட் பி நைஸ். என்னடா என்ன பண்ணுவ? என்ன சந்தோஷ்? சிக் உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. அப்பா கிட்ட தானே நானே பேசிக்கிறேன். என்ன சார் இது? உங்க சிஸ்டர் ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கே. ஆமா சார், அப்படிதான். நீங்க அதை விடுங்க. அப்பா இந்த கேஸ் விஷயமா தான் பேசினாரா? ஆமா சார், எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேன். நீங்க படிச்சு பார்த்து ஒரு கையெழுத்து போட்டா போதும். ஓகே. எல்லாம் சரிதான் இன்ஸ்பெக்டர். ஆனா அந்த சகுந்தலா மறுபடியும் கிடைச்சா திரும்பவும் புகார் கொடுப்போன்னு ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கோங்களேன். சேர்த்துடலாம். ராமசாமி இங்க வாங்க. இவங்க சொன்ன பாயிண்டையும் சேர்த்து எழுதி கொண்டு வாங்க. ஓகே சார். சார், அப்போ கணேஷை ரிலீஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். 402 அவனை வெளியே கூட்டிட்டு வாயா. யோ, உன் மேல இறக்கப்பட்டு இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்போவாவது உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லியா? சார், எனக்கு தெரியலாம் சொல்லிட்டேன் சார். சச்சமா வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். மேடம், என்கிட்ட சகுந்தலா வேற எதுவும் சொன்னதில்லை மேடம். மேடம் ரொம்ப அடிக்கிறாங்க மேடம். தாங்க முடியல, சொல்லுங்க மேடம். கேஸ வாபஸ் வாங்கியாச்சு இல்ல, இனிமே வெளியே விட்டுருவாங்க. நீ கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சத்தியமா சகுந்தலா பத்தி எந்த உண்மை எனக்கு தெரிஞ்சாலும் உடனே உங்களுக்கு சொல்லிடுறேன் மேடம். கிழிப்பேன். உண்மையா சொல்றானா? வெளில வந்த உடனே பொட்டலத்தை கத்திட்டு எங்காவது ஊர் கிளம்பிடுவ. நீ சகுந்தலா பத்தி சொல்லப்பட என்ன பார்த்து உண்மையை சொல்லு. உன் சகுந்தலா பத்தி ஒண்ணும் தெரியாது. ஐயோ, என்ன மேடம், என்ன நம்புங்க மேடம். எனக்கு வேற எதுவும் தெரியாது மேடம். திரும்ப திரும்ப போய் சொன்ன எட்டு மிதிச்ச அப்படியே உயிரே போயிடும். இன்ஸ்பெக்டர், இவெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டான். ஒண்ணு பண்ணுங்க, சகுந்தலா வர வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும்னு சொல்லுங்க. அப்புறம் 2 நாள்ல உண்மையை கக்கறானா இல்லையான்னு பாருங்க. இங்க பாரு, ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்சம் அமைதியா இரு. நாங்க சொல்றத நீ கேட்டிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? கையில கடிச்சவளை விட்டுட்டு இப்ப பேசுறோம் பேச்சு. உனக்குலாம் பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. தேவி சார், நீங்க சொன்ன மாதிரியே கரெக்ஷன் பண்ணிட்டேன் சார். படிச்சு பார்த்து கையெழுத்து போட சொல்லுங்க சார். என்னது இது? என்ன கையெழுத்து போடணும்? என்னது இது? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறாங்க மேடம். கம்ப்ளைண்ட்டை வாபஸா? ஏ சந்தோஷ், இவ்வளவு தூரம் சொல்றாங்க, உனக்கு அறிவே கிடையாதா? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காதன்னு சொல்றேன், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். நீ எது பேசணும் அப்பாட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டு போ. அவருக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கும் அறிவு இல்லையா? என்னமோ அவர் சொல்ற பேச்சல அப்படியே கேட்கற மாதிரி அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. நீ கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்காத. முதல்ல அது கூட இங்க கூட. யூ டோன்ட் இன்டர்ஃபியர். நீ தலையிட. நான் தலையிட கூடாது. இது ஏன் குடும்ப பிரச்சனை. நான் தலையிட்டு தான் ஆவேன். மேடம், உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்ல வச்சுக்கோங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். நான் என்ன ரயில்வே ஸ்டேஷனா சொன்னேன்? முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கீங்களா? தேவி, எனக்கு நிறைய வேலை இருக்கு மேடம். இந்த கேஸை டிசைட் பண்ணிட்டு தான் நாங்க கோர்ட்டுக்கு போறதா இல்லையான்னு முடிவு பண்ணணும். சந்தோஷ் சார், நான் என்ன பண்ணட்டும்? கேஸை தொடர்ந்து நடத்தினா பேப்பர்ல நியூஸ் வந்துரும், பரவாயில்லையா? என்ன சார், என்ன பயம் முடுத்துறீங்களா? என்ன வேணா வரட்டும், அத பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல. எங்களால கேஸை வாபஸ் வாங்க முடியாது. தேவி, இது அவரோட இமேஜும் சம்பந்தப்பட்ட விஷயம், பர்சனல். நீ இதுல தயவு செஞ்சு தலையிடாத. என்ன பர்சனல்? பொல்லாத பர்சனல். நீ ஒழுங்கா குடும்பம் நடத்தினா அவன் இப்படி ஊர் பொறுக்கிருப்பானா? எக்கேடும் கெட்டு போங்க. எப்போ நான் சொல்ற பேச்சு நீங்க கேட்டிருக்கீங்க? அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலையா அடிச்சுக்கோங்க. எனக்கு என்ன போச்சு? கோ டு ஹெல்ப். ஏய், என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவேல, அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. வெளில வா ராஸ்கல், பிச்சர். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் அந்த மாதிரி தான் நான் சாரி கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. பென் கொடுங்க.
சாரி சார், சாரி. யோ இவங்கிட்டயும் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா? ம். சார் சார் ஒரு நிமிஷம் சார். சார் மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கலடா என் லைஃபே கெட்டு போயிருக்கு மேடம். இனிமேலாவது எந்த ஃப்ராடு தனமும் பண்ணாம ஒழுங்கா பொழைக்கிற வழியை பாரு. எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மேடம். இனிமே எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் மேடம். ஆனால் ஒன்று மேடம், உங்களுக்கு எதிரி தூரத்தில் இல்லை மேடம், பக்கத்திலே இருக்கான். முதல்ல 5 லட்சம், அப்புறம் 7 லட்சம்னு எனக்கு பணத்தை கொட்டி கொடுக்க தயாரா இருந்தாங்க. அவ்வளோ காசு செலவழிக்கிறவங்க நிச்சயம் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்க. சகுந்தலாவுக்கு சந்தோஷ் சார் மேல இருக்க கோவத்தை தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது எப்படி? அந்த எதிரி தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் இருக்கான்னு சொல்ற? பின்ன என்ன மேடம், காலையில சகுந்தலாவை தேடி போலீஸ் வருதுன்னு சகுந்தலாட்ட யார் மேடம் போய் சொல்லியிருப்பாங்க? விஷயம் தெரிஞ்சதுனால தானே சகுந்தலா நைட்டோட நைட்டா யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டா. உங்களோட மூமெண்ட் முழுக்க எதிரிக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவன் உங்க பக்கத்திலே இருக்கான்னு தானே அர்த்தம். நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. நான் வரேன் மேடம். சார், நான் வரேன். அவன் சொல்றதுலயும் ஒரு லாஜிக்கான பாயிண்ட் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க சார். யாராவது உங்களுக்கு எதிரி இருக்காங்களா? அதுவும் உங்க குடும்பத்தையே பழி வாங்குற அளவுக்கு யாராவது இருக்காங்களான்னு யோசிங்க. இல்லை சார், அப்படிலாம் யாருமே இல்லையே. எல்லாத்துக்கும் விட அந்த சகுந்தலா கிட்ட தான் இருக்கு. அவ இந்நேரம் எந்த மூலையில இருக்காளோ கண்டுபிடிப்போம். எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். ஆமா சார், கணேஷுக்காக கேஸ வாபஸ் வாங்கினாலும் சகுந்தலா கிடைச்சா மறுபடியும் புகார் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம். தேங்க்யூ சார், நாங்க கிளம்புறோம். சரிம்மா. தேங்க்யூ. சார், உங்க சிஸ்டர்னு சொல்றாங்க, ரொம்ப ஓவரா பேசுறாங்க சார். நீ எது பேசணும் அப்பா கிட்ட பேசிக்கோ. நாங்கள் கேஸை வாபஸ் வாங்க தான் போகிறோம். தேவி ப்ளீஸ், எதுக்காகன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. சந்தோஷ் சார், நான் என்ன பண்ணட்டும்? கேஸை தொடர்ந்து நடத்தினா பேப்பர்ல நியூஸ் வந்துரும், பரவாயில்லையா? என்ன சார், என்ன பயம் கொடுத்துறீங்களா? என்ன வேணா வரட்டும், அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல. எங்களால கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்க முடியாது. தேவி, இது அவரோட இமேஜும் சம்பந்தப்பட்ட விஷயம், பர்சனல். நீ இதுல தயவு செஞ்சு தலையிடாத. இது என்ன அடிக்க வரா மாதிரி வர? நான் என்ன தப்பு பண்ணினேன்? அங்கிள், இந்த டைம்ல காமெடி தேவையா? நானே ஏற்கனவே டென்ஷன்ல வந்திருக்கேன். என்னம்மா அது? தேவி ரொம்ப சாஃப்டா மாறிட்டா, முன்ன மாதிரி இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, இப்ப என்ன உனக்கு டென்ஷன்? நானும் அமைதியா இருக்கணும் தான் ட்ரை பண்றேன். ஆனா யாராவது என்ன விடுறாங்களா? டென்ஷன் ஆக்குறாங்களே.
யாருமா ஒன்ன டென்ஷன் ஆக்குறது? வேற யாரு என்ன டென்ஷன் ஆக்க முடியும்? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க தான். அவங்கள தவிர வேற யாரு? ஏன் என்னாச்சு? சகுந்தலா விஷயத்துல ஏதாவது சொதப்பல் நடந்துடுச்சா? ஆமா, அதேதான். எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா அறிவே இல்ல. அந்த சகுந்தலா தப்பிக்க விட்டது மட்டும் இல்லாம அவ மேல இருந்த கேஸையும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லுங்க. எங்க வீடு வாசல்ல இனிமே ஒரு போர்டு எழுதி மாட்ட சொல்லுங்க. இங்க நல்ல விதத்தில் ஏமாறப்படும் இளிச்ச வாய்கள் வாழும் வீடுன்னு. சூப்பர், நல்ல ஐடியாவா இருக்கே. நாளைக்கே ஒரு போர்டு மாட்ட சொல்லிடுறேன். அது போகட்டும், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்த விஷயத்த சொல்றியா? ஓ, அத மறந்துட்டேனே. அங்கிள், படம் திரும்ப கண்டினியூ பண்ணோம்னா பணம் தேவைப்படுது அங்கிள். அதனால தான் அவசரமா உங்களை மீட் பண்ணோன்னு வர சொன்னேன். அவ்வளவுதானம்மா. உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? இத பாரு, அடிக்கிற புயலோட போக்கு மாறினாலும் மாறும், இந்த பத்ரியோட வாக்கு மாறாது. ஐயோ அங்கிள் ப்ளீஸ், நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க எதுக்கு பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு அதுவும் ரோட்ல நின்னு? நீங்க ஏற்கனவே கொடுத்த 1 கோடி ரூபாய் செலவாயிருச்சு. நான் கேட்ட மாதிரி இன்னொரு 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்னம்மா சொல்ற? 1 கோடி அதுக்குள்ள செலவாயிடுச்சா? என்ன அங்கிள் காமெடி பண்றீங்களா? நான் என்ன மளிகை சாமா கடை வியாபாரமா பண்றேன்? படம் எடுக்கிறேன் அங்கிள். நாம ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு படத்தை ஆரம்பிச்சோம்னா அது வேற எங்கேயோ போய் முடியும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. மதன் கரெக்டா தான் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த ஹீரோ தான் சொதப்பிட்டான். அவனோட டார்ச்சர் தாங்க முடியல. என்னம்மா சொல்ற? இவன் ஃபர்ஸ்ட் படம் கமிட் ஆகும்போது 1 கோடி ரூபாய் சம்பளம் பேசி தான் இவனை கமிட் பண்ணிக்கிட்டாங்க. திடீர்னு இப்போ அதிக சம்பளம் கொடுத்தாதான் படம் நடிப்பேங்கிறான். அநியாயமா இருக்கேம்மா. எந்த தொழிலையும் இப்படி நடக்காதே. ஆனா இந்த தொழில நடக்குது அங்கிள். படத்தை முடிச்சு கொடுக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு கச்சேரி. அவனுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்ன போய் பகைச்சுக்கிட்டானே. ஆமா ஆமா, அவன் கெட்ட நேரத்துல தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அவன் பணத்தை கையில வச்சாதான் பேலன்ஸ் படத்தை நடிச்சு கொடுப்பேன்னு அவன் சொல்லிட்டான். அதனால உடனே பணம் தேவை அங்கிள். அப்போ இப்ப 50 லட்சம் ரூபாய் போதுமா? ஐயோ இல்ல அங்கிள், எனக்கு 1 கோடி ரூபாய் கண்டிப்பா வேணும். அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் தேவைப்படுச்சுன்னா நான் உங்ககிட்ட கேக்குறேன். சின்ன அமௌண்ட்னா என்ன ஒரு 50 லட்சம் ரூபாய் 1 கோடி? இது சின்ன அமௌண்டா? உன் அப்பனை சொல்லணும். தேவி, உனக்கு பணம் எப்ப வேணும்? உடனே வேணும் அங்கிள். அப்பதான் படத்தை திரும்பவும் ஆரம்பிக்க முடியும். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றீங்களா? என்ன பெரிய ஃப்ரெண்டு, உங்க அப்பன் தானே. கேட்டதும் கொடுத்துட போறான். சரிம்மா, இன்னைக்கே கேட்டு வைக்கிறேன். அவன் எவ்வளவு சீக்கிரம் தரானோ அதை வாங்கி அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்றேன். சரி அங்கிள், அப்ப நான் கிளம்புறேன். தேவி, உன் புருஷன் எப்படி இருக்கிறாரு? உங்ககிட்ட அன்பா தானே இருக்காரு? அத முதல்ல சொல்லு. பிரியத்துக்கு என்ன அங்கிள், குறைச்சலே இல்ல. என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு. ஆனா என்னமோ தெரியல அங்கிள், அவர் மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு. என்ன உறுத்தல்? அங்கிள், அவரோட பழைய லவர் யாருன்னு தெரியுமா? அதுதாம்மா நம்ம அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். போங்க அங்கிள், உங்களுக்கு காமெடி பண்றதுக்கு நேரங்காலமே கிடையாது. அவரு அந்த பழைய காதலியே நினைச்சிட்டு இருக்காரா? சம்டைம்ஸ் அதை நினைச்சு அவரு வாய் விட்டு அழவே ஆரம்பிச்சிடுறாரு. ஏமா, மதனுக்கு உன்னை பிடிக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அவரு என்ன லவ் பண்றாரு. ஆனா அவரோட பழைய காதல் நினைச்சு மனசுல ஒரு உறுத்தல். அதனால்தான் அங்கிள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இன்னொரு ஹெல்ப்பா? சொல்லுமா. ஒன்னும் இல்லை அங்கிள், மதனுக்கு உங்க மேல மரியாதை ஜாஸ்தி. நீங்க கிட்ட சொல்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எனக்காக அவர்கிட்ட கொஞ்சம் நைஸா பேசி அவரோட பழைய காதலி யாருன்னு கேட்டு சொல்ல முடியுமா? அது ஒன்னம் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா நீ தாங்குவியா தேவி? தேவி, மற்றவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் நமக்கு எதுக்கு? தெரியணும் அங்கிள், அந்த பொண்ணு கண்டிப்பா இவரை மறந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இவர் ஞாபகமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு தானே இருப்பா. அங்க அவரை கூட்டிட்டு போய் இந்த பொண்ணை பாருங்க, உங்க ஞாபகமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவர் காட்டினாலாவது அவரோட குற்ற உணர்ச்சி கொஞ்சம் குறையும் இல்லையா? ப்ளீஸ் அங்கிள், இந்த ஒரு காரணத்துக்காகவாவது நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சரி, நான் ட்ரை பண்றேன். ஆனா அது வரைக்கும் மதன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு நீ நேரடியா பேசாத, புரியுதா? புரியுது அங்கிள்.
ஆனா என்ன நீங்க ஏதோ பதட்டமா இருக்கீங்க? உண்மை தெரிஞ்சவன் பதட்டப்படாம இருக்க முடியுமா? என்ன அங்கிள் சைலண்ட் ஆயிட்டீங்க? சைலண்டாவா இருந்தேன், ஏதோ சொன்ன மாதிரி தெரிஞ்சுதே. அங்கிள் நீங்க உங்க மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டா எனக்கு எப்படி அங்கிள் கேட்கும்? அதானே, நாம மனசுல நினைக்கிறது மற்றவங்களுக்கு கேட்குன்னு தெரிஞ்சா யாராலையும் நிம்மதியாவே இருக்க முடியாது. சரி, நீ கிளம்பு. பணம் கைக்கு வந்ததும் நான் ஃபோன் பண்றேன். சரி, மதன் விஷயத்தையும் கொஞ்சம் மறக்காதீங்க. வரேன் அங்கிள். முருகா, இது என்னப்பா சோதனை? அடிக்கடி என்ன இப்படி சிக்கல்ல கொண்டு போய் தள்ளுறியே. என்னடா பத்ரி தயங்கி தயங்கி நிக்கிற? என்ன மேட்டர் சொல்ல? பெருசா ஒண்ணும் இல்ல. நீ குடுக்கறேன்னு சொன்ன 1 கோடி ரூபாயை கொடுத்தேன்னு வச்சுக்க, நான் கிளம்பிடுவேன். 1 கோடி போதுமா? மேற்கொண்டு வேணுமா? உன் பொண்ணு ஒன்றும் ரொம்ப கேட்கல. இப்போ 1 கோடி ரூபாய் கொடுங்க, தேவைப்பட்டா மேல அப்புறம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னான். சரி, கொடுத்த பணத்துக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. படம் 3/4 முடிஞ்சிருச்சான். இன்னும் 2-3 ஷெட்யூல்ல படமே முடிஞ்சிடும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னான். நான் படத்தோட இம்ப்ரூவ்மெண்ட் பத்திடா கேட்டேன். தேவிக்கு அது ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டா, சரி படத்தை முடிக்கிறான், மேற்கொண்டு ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான். சிதம்பரம், அநேகமா நீ பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி தான் படத்தை பார்க்க முடியா வரும். எனக்கு அவ பிரியோ ஒன்று போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நம்ம தேவி எடுத்த படமாச்சே, அதை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. தெரியும் உனக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்கும். நான் வேணா தேவி கிட்ட கேட்கட்டுமா, உன்னையும் ப்ரிவியூக்கு அழைச்சிட்டு வரட்டுமான்னு? அவ சரின்னா நீயும் வா. ஆனா ஒன்றும், என்னதான் நீ பணம் கொடுத்திருந்தாலும் என் பேர்ல பணத்தை கொடுத்ததுனால அங்க எனக்கு தான் கொஞ்சம் கௌரவம் அதிகமா இருக்கும். உனக்கு கொஞ்சம் கௌரவம் கம்மியா தான் இருக்கும். பரவாயில்லையா? படம் எப்போ வேணுமா? அடுத்த ஷெட்யூல் இமீடியட்டா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால பணம் தேவைப்படுது. நீ இப்பவே கொடுத்தா நானும் இப்பவே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடி. சரிடா பத்ரி, என்கிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட பணம் இருந்தா கொடுத்துரு. யூ மீன் 1 crore? மீ? எஸ், யூ 1 crore. நீங்களும் கொடுக்கலாம் 1 கோடி. ஏன்பா சாமி, என்னடா விளையாட்டுது? எங்கிட்ட ஏதுடா 1 கோடி? அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா, என்னால தர முடியாது, அவ்வளவுதான். ஏய், இது ரொம்ப அநியாயம்டா. நீ தானடா 2 கோடி தரைய முத்துக்கிட்ட. தேமேன்னு வீட்டுல இருந்த என்ன கூப்பிட்டு இதை நீயா வாங்கி கொடுத்தா மாதிரி கொண்டு போய் கொடுன்னு கமிட் பண்ணதே நீ தானடா. நான் தான். சோ வாட்? டேய், நீ சொன்னேன்னு பணத்தை ஏதோ நானா ஏற்பாடு பண்ணி கொடுத்தா மாதிரி தேவி கிட்ட ஏகப்பட்ட பில்டப் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப தேவி பணம் கேட்ட உடனே அந்த பணத்துக்கு நான் இருக்கேன்னு கமிட் பண்ணிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். உன்னை யார் கமிட் பண்ணிக்க சொன்னா? உன்னை யார் வாக்கு கொடுக்க சொன்னா? அட படுபாவி, நீ தானடா 2 கோடி ரூபாய் தரேன்னு சொன்ன. உன் வாக்குப்படி இன்னும் 1 கோடி ரூபாய் கொடுத்தாகணுமே. ஓ, அதை சொல்றியா? வெரி சாரி பத்ரி, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வாக்கு மீற வேண்டியிருக்கு. என்னால பணம் கொடுக்க முடியாது. டேய் போங்கு, இது அழுகுண்ணி ஆட்டம், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காட்டா போ. அப்படி சொல்லாதடா, அப்படி சொல்லாதடா. வாக்கு கொடுத்த பகாரம் நான் பணத்தோட போகலைன்னா உன் பொண்ணு தேவி என்ன உயிரோட உரிச்சு உப்பு கண்டம் போட்டுடுவா. நான் எதுக்காக அவளுக்கு பணம் தரணும்? என்ன எதிர்பார்ப்போட நான் அவளுக்கு பணம் தரேன்னு சொன்னேன்? படம் எடுக்கிற சாக்கில் 2 பேரும் ஒத்துடன் நெருங்கி பழகுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அந்யோன்ய தம்பதி ஆவாங்கன்னு. அது நடந்திருக்கா? படம் வளர்ந்துருக்கலாம்டா. அவங்களுக்குள்ள உறவு வளர்ந்துதா? இல்லையே. இன்னும் அவங்க 2 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி மனசாலையும் உடம்பாலையும் தனித்தனியாக தானடா இருக்காங்க. இப்போ நான் அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது அத்தனையும் படத்துல தான் போடுவாங்களே தவிர அவங்களோட உறவை சீர் பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்க. புரியுதா? பின்ன நான் இதுக்காக பணம் கொடுக்கணும்? நீ சொல்றதும் சரி மாதிரி தான் தோணுது. இதை பாரு பத்ரி, பேசிக்கலி ஐம் ஏ பிசினஸ் மேன். ஏதாவது ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் எதுக்காக பணம் கொடுக்குறேன்னு, கதிரோட சேர்ந்து வாணுங்கிறதுக்காக. அவனோட கனவு டைரக்டர் ஆகலாம்னு, என்னோட கனவு என் மக அவனோட சேர்ந்து வாணுங்கிறது. அந்த கனவு நிறைவேறாத வரைக்கும் நான் எதுக்காக பணம் கொடுக்கணும்? நான் பிசினஸ் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் வரணும்டா. நான் பிசினஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட் வரதுன்னா நான் எதுக்காக பணம் கொடுக்கணும்? நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. ஆனா நான் பணம் கேட்டா பொட்டி பொட்டியா பணம் தரத்துக்கு பல ஃப்ரெண்ட்ஸ்கள் இருக்காங்கன்னு பந்தாவா பல ரீல்கள் அங்க விட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப பணம் இல்லைன்னு நான் வெறுங்கையோட அங்க போய் நின்னா என் நிலைமை என்ன ஆகும் யோசனை பண்ணி பாரு. சிதம்பரம், ஒரு ஐடியா.
எப்படியும் இந்த 1 கோடி ரூபாயை வச்சு தேவியால படத்தை முடிக்க முடியாது. மறுபடியும் பணம் தேவைப்படும். அப்போ இந்த கேமை வச்சுக்கலாமே. இப்ப பணத்தை கொடுத்துறேன், கொண்டு போய் கொடுத்துட்றேன். அந்த பேச்சே வேண்டாம், எங்கிட்ட இருந்து ஒரு பைசா பெயராது. ஐயோ, ஏய், உன் பொண்ணு என்ன நாரா கிழிப்பாடா. அவளுக்கு நான் என்னடா பதில் சொல்றது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு பத்ரி. அவகிட்ட போய் சொல்லு, இப்போ உனக்கு பணம் வேணும்னா நேரம் உங்க அப்பா கிட்ட போய் சொத்தை பிரிச்சு கேட்கறதா ஒரே வழின்னு சொல்லு.